குடும்பத்தோட வந்து இங்க கையேந்தோன்னு இல்ல மக்களே தடுமாறி நிக்குது, எல்லாம் விண்ணப்பட்டு நிக்குது. இன்னைக்கு எல்லாம் ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு ஒரு கூட்டு பறவையா வந்து நிக்கணும்னு வந்து கேட்டுட்டு நினைச்சாயா? இன்னைக்கு வந்து நின்று இருக்கிற இன்னைக்கு இல்ல மத்தனையுமே நீங்க வெளியே சொல்ல முடியாத முடிச்சுதாயி. பயப்படாத, இப்படியாய் போயிருமா அப்படியாய் போயிருமா, அதெல்லாம் ஒண்ணாகாது. என்னை நம்பி வந்துட்டீங்க தாயி, தாயும் தகப்பனுமா கூட வருது போதுமா. இந்த பாலத்து கருப்புன்ற பட்டி இன்னைக்கு பட்டினா உன்ற இல்லத்தை ஊட்ட சொல்றனாயா, இந்த வீட்டுக்குள்ள இன்னைக்கு எல்லாம் முள்ளும் போதரமா கிடக்குது, புரிஞ்சுதா? எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஈட்டி பாயுது, வருமானம் பத்த மாட்டேங்குது, சண்டை தகராறு. ஒரு நிமிஷம் தான் மறு நிமிஷம் இல்லத்துக்குள்ள போர்க்களம் வந்துருமாயா சொல்லு இல்லைன்னா அதே மாதிரி தாயி கருக்கு உருக்குன்னு பயமாச்சா இருக்கு இல்லத்துக்குள்ள, புரிஞ்சுதா புரியலையா? இது எல்லாம் மொண்டிக்கட்டுல போட்டாங்க. கட்டை உடைக்கிறதாயி கட்டை தரிச்சு கட்சியில கைப்பற்ற முடியாத ஒண்ணு நிக்க பாரு, அதையும் கைப்பற்றி கொடுத்தாரு, புரிஞ்சுதா? கைப்பற்றி கொடுத்து இதே பட்டியல் ஏற்றி காமிக்கிறாயா பாத்துக்கிறேன் போதுமா. முடிச்சாயா காரியத்தை முடிச்சு சேதாரம் இல்லாம முடிச்சு கொடுத்தாரு. 2 பேத்துக்கும் கூட வரம்போ அடியா. நான் எப்படி இந்த கத்தி முனமேல இருந்து அக்னி கையில நிக்கணும், அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி நீங்க பட்டியல வந்து நிக்கிறியாயா? இன்னைக்கு நோவு நொடி, இன்னைக்கு மருத்துவத்துல என்னென்னமோ சொல்றாங்க, ஏதேதோ சொல்றாங்க, இதை நல்லது பண்ணி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா? உண்டா இல்லையா? மருத்துவத்துல வேற மாதிரி சொல்றாங்க ஐயா இல்லையா? கத்தி வச்சு இதை நல்லது பண்ணி போடலாம் அப்படிங்கிறாங்க ஐயா. கத்தி வச்சா சீரி, புரிஞ்சுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். இந்த ஆங்கார கருப்ப நான் இருக்கிறேன், என்னை நம்பி வந்து நில்லு. உனக்கு நோவை நல்லது பண்ணி கொடுத்து உடச்சே பேசுனேன் அந்த இடத்துல செவி புத்து அப்படி இப்படி கட்டி வந்து நிக்குது, இது புத்து நோவா மாறிடுச்சு அப்படி இப்படினால சொல்றாங்க ஐயா. அது நெசந்தான், அதெல்லாம் பொய்யெல்லாம் கிடையாது. பயப்பட வேண்டாம், என்னை நம்பி வந்து நில்லு. கத்திரிக்காய் சொல்ற மாதிரி சுண்டு போடலாம், சுண்டி உன்னை காப்பாத்தி தந்துடுறேன். அது போக இன்னைக்கு இல்லத்துக்குள்ள சில விஷயத்துக்குள்ள நம்பிக்கை இல்லாம நிக்கிறேன். நான் இருக்கிற தைரியமா இன்னும் உனக்கெல்லாம் ஆயுசு 8 இருக்குது, புரிஞ்சுதா? தைரியமா போ, ஒண்ணு தேய்ச்சி தள்ளிவேன், புரிஞ்சுதா? இத முடி போட்டு அப்படியே தேவாதிக்கு சொல்லு, இத எடுத்த பக்கமே உன்னை விசிறி இருக்காயா முடிச்சு கொடுத்தாரு போதுமா. தாயி உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா? உண்டல்லையா தாயி? இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார சேதாரமாயி போச்சே. வட்டி அத்தனை இன்னைக்கு 1 பணம் வந்தா 9 பணம் தண்டமாயி இன்னைக்கு இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லாம இன்னைக்கு மாட ஒரு பக்கம் கண்ண ஒரு பக்கமா இன்னைக்கு தசுமாரி போயிட்டுதாயா. இன்னைக்கு தசுமாரி போன கண்ணை இன்னைக்கு தசையோட்டி கொடுத்து என்னை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். உண்டல்லையா தாயி? கேப்பார் பேச்ச கேட்டு இன்னைக்கு முடங்கி போச்சு. சொல்லுதாயி, அதுல உனக்கு உன்னை விண்ணப்படுத்தி வேலைக்கு பார்த்தது ஒரு பொண்ணா, புரிஞ்சுதா? ஒரு பொண்ணா உன்னுடைய பேச்ச கேட்டு இன்னைக்கு எல்லாம் நீ சேதாரமாயி நிற்கிறாயா. இதையெல்லாம் மீட்டு என் வட்டியை வாழ வச்சு அந்த சிக்கலுக்கும் விட கொடுத்து என் கையில் ஒப்படைன்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறேன். உண்டாலியா தாயி? நான் கிரிமா நெல்லு, நான் இருக்கிறனாயா இன்னைக்கு தங்கத்தை தகரம் பண்ணி பாக்குறாங்க, ரகசியமா பேசிட்டு இருக்கிறேன். உனக்கும் எனக்கும் தெரியுற மாதிரி, புரிஞ்சுதா இல்லையா? மீட்டு தந்துடுறேன், சாதிச்சு கொடுத்தனாயா, வீணம் படாது காப்பாற்ற போதுமா. வரியா தாயி? அங்க கருப்பும் கோட்டையில வந்து இன்னைக்கு எல்லா விதத்திலும் நீ கைவிட்டு போயிடுதே இல்லையா? காரியம் அத்தனை இன்னைக்கு சேதாரமாகி போயிடுது, இல்லமும் கருமாறி போச்சு, வருமானம் பத்த மாட்டேங்குது, இன்னைக்கு தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து நிக்குது. இதுக்கு எந்த விதத்துல தப்பிக்கிறது? இதுக்கு ஒரு வழிகாமி அப்படின்னு கேட்டுட்டு நிக்கிறேன். இன்னொன்னு உத்தரவு கேட்டுட்டு நிக்குது. இல்லையா தாயி? கவலைப்பட வேண்டாம். இந்த பாவத்து கருப்பு நான் இருக்கிறனாயா, ஏமாந்த குழப்புக்கு வழி தேடி கொடுத்துறேனப்பா போதுமா. அது போக வந்துட்டு நிக்க வேண்டாம், நான் ஜாதித்தாரனாயா காப்பாத்தார தகுதி பண்ணி தாயும் தகப்பனமா சொல்றேன் கேட்டுக்கோ. நான் இருக்கிறேன், மனசு விட்டுறாத. ஓ
தலை காமிக்கிறாயா அந்த தரத்துல நீ போ, மத்ததை நான் பார்த்துக்கிறேன். போதுமா? வீணம் படாதாயா, மீட்டு கொடுத்தா ஒன்னு தலைதேசி தண்ணி வாத்துரு, ஒன்னு கசு கொடுத்து. இன்னைக்கு இல்லத்துக்குள்ள எல்லாம் கை கறங்காத போய்கிட்டு இருக்குதா? இன்னைக்கு கை கறங்காம போய்கிட்டு இருக்குதா ஐயா? எடுத்த காரி கை கூட மாட்டேங்குது. இல்லத்துக்குள்ள ஒண்ணு பொண்ணு ஈட்டி கீட்டி பாயுதாயா? உண்டாலியா தாயே? இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாத முடிச்சிட்டு நிக்கிறிய, இதை நல்லபடியா மீட்டு என் கைப்பத்தி கொடுன்னு ஒரு கேட்டுட்டு இருக்க. உண்டாலியா? கலங்க வேண்டாமாயா? இன்னைக்கு பட்டிக்குள்ள இன்னைக்கு சூது போட்டு பாக்குறாங்க, இதை மீட்டு கொடுத்து என் பட்டியில வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? வர்ற வாரம் மொண்டி கேட்ட உடைக்கிறேன், உடைச்சு படி மீட்டு போட்டிமான பாகவர விதத்துல உருகாட்டு. தாயி வெளியே சொல்ல முடியாத முடிச்சிட்டு நிக்கிறிய, நீ காரி மத்தனே நீ சேதாரமாயி போச்சு. இருக்கிறதையும் மீட்ட முடியல, உள்ளதையும் காப்பாற்ற முடியல. இல்லையா? இதை நல்லபடியா காப்பாத்தி இருக்கிற சிக்கலுக்கு விட கொடுத்து வட்டிக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்குதாயா? இல்லையா தாயி? ஒண்ணு கலங்க வேண்டாம். அது போக நீ சும சேர்ந்து போச்சா? சும சேர்ந்து நிக்குதாயா? மொத்தத்துல நீ பட்டி படுகலம் சாச்சு வச்சு தாயி, இதை நல்லபடியா மீட்டு காரி சேதாரம் இல்லாம முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குதாயா? வர வாரமே கட்ட உடைச்சது தாயி, உடைச்சு வட்டிக்கு பால் பார்த்து மீட்டு கொடுக்க வேண்டியது என் போதும். போதுமா? போகிறோம். தாயி உள்ள ஆளுது வெளியே சிரிச்சு நிக்கிறப்பா. உண்டா இல்லையா? ஒண்ணு கலங்க வேண்டாமாயா? இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன். இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துக்கு ரேட்டு போட வந்துருவேன். புரிஞ்சுதா? உழப்புன்னு உழப்பிட்டு கிடக்குறிய, என்னை நம்பி விடு. புரிஞ்சுதா? இன்னையில இருந்து கூட வந்து நிப்பனாயா? அடியா காரியத்தை முடிச்சு கொடுத்துற. எல்லா அளவு பக்கமெல்லாம் ஒன்று கோட்டைக்கு பாதுகாப்பு பண்ணி கொடுத்த. போதுமா? தாயி ஒட்டிமாக இன்னைக்கு இல்ல மத்திரி தடுமாறி போச்சாயா? உண்டா இல்லையா தாயி? தாயி இன்னைக்கு தொழில் உடச்சே பேசுற தாயோட வட்டி அத்திரனுக்கு இருள் மங்கி செல்வாக்கு மங்கி இன்னைக்கு தொழில் முடங்கி இன்னைக்கு தொழிலை விண்ணப்படுத்தி வேடிக்கை பார்க்கணும்னு சொல்லி இன்னைக்கு பர்டிகுலர் காரியம் நடந்து போச்சாயா? உண்டா இல்லையா தாயி? இன்னைக்கு தொழில் உணவு தொழில் செய்யறையாயா? அந்த தொழில் செய்யற இடத்துக்கே பங்கம் வந்துருச்சு. போட்டி பொறாமையில் இன்னைக்கு இதை கைமாத்துக்கணும்னு சொல்லி உன்னை சிக்கல் பண்ணி வேடிக்கை பார்க்கறாங்க ஐயா. இதுல இருந்து மீட்டு நான் சொன்ன கடு வரைக்கும் எனக்கு காப்பாத்தி கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன். மீட்டு தந்தனாயா? ஒண்ணு கலங்க வேண்டாம். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு கூட வருவேன். அதுக்குண்டான நீ ஒன்னும் கோவப்பட வேண்டாம். நீ அமைதியா நில்லு. அங்க சில காரணத்தை காமிப்பனாயா? காரியத்தை முடிச்சு உன்னை நிலையா அதே இடத்துல உட்கார வைக்க. போதுமா? ஓவரம் அடியா தாயி காதி மத்தனி கொஞ்சம் தவணையா நிக்குது. என்ன பண்றது ஏது பண்றது தெரியாத கையெழுத்து நாகோன்னு இது அரசாங்க விஷயம்னு சொன்னேன். இல்லையா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். நான் இருக்கிற அதெல்லாம் எந்த ஏமாலையும் இல்லை. நான் பார்த்துட்டேன். முடிச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. தொழில் முறை அப்படித்தான் படி கூட்டி கொடுத்துட்டு பத்த மாட்டேங்கிறேன். எவ்வளவு வந்தாலும் பத்த மாட்டேங்கிறாயா? இல்லையா? வருமானம் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஆனா வருமானம் பத்த மாட்டேங்குது. சும சேர்ந்து நிற்கும். கலங்காத. அதுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கறனாயா 72 மணி நேரத்துல போட வர்றேன். தொழிலுக்கெல்லாம் வச்சுக்க சொல்றது புரிஞ்சுதா? போகிறோம். பொன்னா அங்கர கருப்பை நம்பி வந்து இன்னைக்கு பட்டியல உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிற. இன்னைக்கு நோவு நடி ஒரு பக்கம், இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லாத ஒரு பக்கம், இது எல்லாம் மீட்டு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா? நோவு நடிய மொண்டிக்கட்டு நீக்கிறனாயா? இன்னையிலிருந்து இந்த இருந்து கூட வந்து நிக்கிற. என்ன இடுப்பு பிரச்சனை இல்லத்துல நீயும் மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, மத்ததையும் பார்த்தாச்சு. இது நல்லது பண்ண முடியல. கணக்குள்ள என்னை நம்பி வந்து நிக்கிற. இல்லத்துக்குள்ள தெளிவும் இல்லை. தாயி நோவையும் நீக்கி நொடியை நீக்கி என் பட்டியல் நிறுத்தி வேடி காமிக்கிறாய். நல்லது பண்ணி கொடுத்த அப்படின்ட்டா மேலே கேட்ட திருநாள் அன்னைக்கு எனக்கு பால் தீர்த்தம் எடுத்து வந்து எனக்கு அபிஷேகம் ஆகும். புரிஞ்சுதா? அதுக்குள்ள நோவையும் தீர்த்தற உள்ள கொப்புளிச்சுட்டு நிக்கிறதுக்கு முடிவு கட்ட. போதுமா? முகமது தெளிவா எடுத்த பக்கமா அடியா சில காரியத்தை மனசுல நினைச்சிட்டு வந்து நிக்கிறியா? விட்டதை மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. அது போக ஒண்ணு கைமாத்த வேண்டியது கைமாத்த முடியாம இன்னைக்கு சோதனை நடக்குது. வர வேண்டியது
வரமாட்டேங்குது. ஒரு பள்ளிக்கூட பிரச்சனை, இது எல்லாம் மீட்டு கொடுத்து பேர் வாங்கி கொடுத்து வந்து கேட்டுட்டு நிக்கிறியா ஐயா? எண்ணி 3 நாளுக்குள்ள அதுக்கு ஒரு உத்தரவு போடுறேன்னப்பா. நீ நேற்று போய் பயந்துட்டு நிக்க வேண்டாம், நீ நம்பிப்போ. அது நான் பின்னப்படாம சாதிச்சு கொடுத்துற. ஒரு காரணம் நடந்து போச்சுன்னு பயந்துட்டு நிக்காத, கூட வரும். போதுமா? ஐயா நான் இருக்கிற தைரியமா நில்லு. அந்த கோட்டையில தாயி அரசாங்க பதவி வேணும்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா ஐயா? அது போக சில குழப்பத்துல நிக்குது, கலங்க வேண்டாம். இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துக்கு கூட வந்து நிக்கிறனாயா? அதே மாதிரி அரசாங்க பதவி வாங்கி கொடுத்திருந்தாயி பயந்துட்டு நிக்காத. எல்லாரும் பார்க்கணும். மத்திய துறை இந்தானியா முடிச்சு கொடுத்துறனாயா? அது போக இல்லத்துக்கு கூட வந்து நிக்க. இது இரு இந்தா நீ கூட வச்சுக்கோ. பாப்பா முகமுஸ்து சொல்லு. விண்ணப்பட்டு நிக்குதுன்னு சொன்னாயா? பட்டி விண்ணப்பட்டு நிக்குது. வெத்த கண்ணு இன்னைக்கு பங்கப்பட்டு நிக்குதாயா? மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, மத்ததையும் பார்த்தாச்சு. இது நல்லது பண்ண முடியல, நல்லது பண்ணி கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன். முதலே சொன்னேன் இல்லையாதாயி? பயப்பட வேண்டாம், நான் இருக்கிற தைரியமா நில்லு. உலகமே அதிசயிக்கணுமாயா? புரிஞ்சுதா? பிறவி ஊமை, புரிஞ்சுதா? பயப்பட வேண்டாம், என்னை நம்பி வந்து நில்லு. முதல்ல எடுத்தோன்னு என் பேரை சொல்ற மாதிரி, புரிஞ்சுதா? அம்மான்னு கூப்பிட மாட்டேன், அப்பான்னு கூப்பிடுவேன். என்ன கூப்பிட்ட வச்சு உன்ற பொண்ணால காப்பாத்தி கொடுத்தனாயா? பயப்பட வேண்டாம், என்னை முழு மனசோட நம்பி நில்லு. நாளுக்கு நாள் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்தத்து கொடுத்துட்றேன். தேடு தேடு வாங்கி என்னை நினைச்சு நாக்கு தொடச்சோம். அடியா தாயி தொழில் அத்தனை படுகளை சாஞ்சு போச்சப்பா. ஒரு பணம் வந்தா 9 பணம் தண்டமாயி நிக்குது. இல்லத்துக்குள்ளார வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிற. அது போக பொன்னாளுக்கு நீ கிடைச்ச வரம் வரணும்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. கருவே உதிச்சாச்சு, உருவமும் வந்தாச்சாயா? சரி என்னை நம்பி நிக்கிற, பார்த்துட்டு ஒண்ணு கலக்க வேண்டாம். கூட வந்து நின்று உங்க தொழிலுக்கு பெருக்கிறப்பா. பயப்பட வேண்டாம். இந்த பிடிச்சுக்கோ. இந்த தாய் இதை மென்னு தின்னு முடிஞ்சு போ வரோம். அடியா மாலை வேணும்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? மங்களிக்காரிய இன்னைக்கு தவுந்துட்டு வந்துட்டு இருக்குது. தவுந்த காரியத்தை நீங்க கடையில்லாத முடிச்சு கொடுன்னு என்கிட்ட வந்து நடையா நடந்துட்டு இருக்கிறேன். இதுக்கு விட கொடுக்கணும்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். ஒன்னு அமைச்சு கொடுத்தா அது தவுந்து போச்சு இல்லையா? அது வேண்டாம் பாப்பா, அது நான் அமைச்சதெல்லாம், புரிஞ்சுதா? உனக்கு தங்க வைக்கிற மாட்டேன், உன் பட்டியல் அமைச்சு கொடுக்க வேண்டியது உனக்கு கல்யாண காரியத்தை என் திருநாள் குறைய முடிச்சு கொடுத்துறேன். கலக்க வேண்டாம். வெத்த கண்ணு கொஞ்சம் உடம்பு தொந்தரவு போட நிக்குது, நல்லது பண்ணி கொடுத்துறேன். போதுமா? என்னை வந்து அமாவாசை விடாத வந்து கையேந்தி, வேறெல்லாம் நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். வந்து என்னை கையேந்திட்டு மட்டும் போ, காரியத்தை முடிச்சு கொடுத்தாரு. வேற என்ன வேணும்? அதெல்லாம் எந்த நோவும் கிடையாது, நொடியும் கிடையாது, பயந்துட்டு கிடக்காத மன உளைச்சல். இந்த பிடிச்சுக்கோ. ஒண்ணு மென்னு திருப்பி போடு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். அடியா தாயி தீராத குறையோட வந்து இன்னைக்கு பட்டியல் நிக்குதாயா? இல்லையா? போகாத தேவாதியில, போகாத மருத்துவம் இல்ல. இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போய் இன்னைக்கு பேர் விளங்க மாட்டேங்குது. பேர் விளங்க வச்சு எனக்கு வம்சாவளிக்கு உத்தரவு போட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா? அது போக இன்னைக்கு இல்லத்துக்குள்ள தெளிவில்லாம வந்து நின்னுச்சப்பா. உள்ள ஆளுக்கு வெளியே சிரிச்சு நின்றுச்சு இல்லையா? ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்காங்க இல்லையா? சொத்து பிரச்சனையில ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கனாயா? அது போக பழைய சொத்தை மீட்டு கொடுத்துடலாம். நீ நினைச்சு வந்த காரியத்தை 3.25 நாளையே சாதிச்சு கொடுக்குற. இந்த தாய் இதையே இன்னைக்கு ராத்திரி படுக்கிறோம், மென்னு தின்னு முழிக்கிறோம். இதையும் நீ மென்னு முழிக்கிறோம். இதையும் நீ இது உடிச்சு தின்னுவோம். இதையும் நீ ஊசி தின்னுவாடாயா? தாயி இதை பத்திரப்பட்டு வச்சுக்கிட்டு தினம் கொஞ்சம் இவ்வளவு நீ மொழி போடணும். இதுதான் நான் சொல்றேன். அடியா தாயி கல்யாண காரிய தவுந்துட்டு வந்துட்டு இருக்குதாயா? இதை நல்லபடியா முடிச்சு 1க்கு 2க்கு இன்னைக்கு அலங்கோலமா போய் நிக்குது. இதுக்கு விட கூட வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? போகாத தேவாதியில போகாத பக்கம் இல்ல. இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போய் எத்தனையோ பக்கம் வந்து இன்னைக்கு காரியம் கை கூடாத வந்து நிக்குது. இல்லத்துக்குள்ள கொஞ்சம் நோவு நொடி பல சோதனை நடக்குதாயா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். உத்தரவு போடுறனாயா, ஊத்து காமிக்கிறனாயா, நல்லபடியா இதே வட்டியில கல்யாண காரியத்தை நடத்தி சோடி கலசமா நிறுத்தி காமிக்க வேண்டியது என் பொறுப்பு. சில குறைகள் இருக்குது, அந்த குறையை மீட்டு கொடுத்தாரு.
இந்த அடியா ஆள் கொண்டு வச்சுக்கோ போ வரம்போ ஐயா அங்கன காரி கை கூடன்னு இல்லத்துக்குள்ளார பல குழப்பத்துல வந்து நிக்கிற இல்லையா ஒண்ணு பயப்பட வேண்டாமா ஐயா உத்து போட்டு தங்கத்துக்கு தடுமாறாம காரியத்தை உடைச்சுட்டாரு போதுமா போன வாரமே கட்ட உடைச்சாச்சப்போ இன்னிலிருந்து இந்த நிமிஷம் இன்னும் கூட வந்து நிக்கிற காரியத்துக்கு உத்தரவு போடுற மீட்டு கொடுத்தாரு போதுமா போ வரம்போ அடியா முட்டத வீட்டு குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்கிறியா ஐயா அடியானுக்கு காரியம் தலைஞ்சிட்டு நிக்குது இது நல்லபடியா முடிச்சு குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்கிறியப்பா ஒண்ணு பயப்பட வேண்டாம் முட்டத மீட்டு கொடுக்கறனப்பா திருட வெளியிருந்தெல்லாம் வரல அதெல்லாம் நான் அடையாளம் போட்டு தர்றேன் எடுத்த பக்கமே உங்க ஆதாயம் கேட்குது போதுமா முடிச்சு கொடுத்தறனாயா அதே மாதிரி இன்னொரு வரைக்கும் கூட வந்து போதுமா அடியா தாயி என்னை நம்பி வந்துட்டீங்களா தாயி நீ ஒரு கூட்டுக்கு பல கூடு காமிக்கிறேன் இன்னையிலிருந்து ஒரு காலுக்கு பல காலா பெருக்கி கொடுத்து உன்ற பட்டி பால் போல பெருக்கி பாலாஞ்சல் வந்து கொடுத்து கட்டுவத்துல முகவத்திலேயே வச்சு வேடி காமிக்கிறேன் இது சத்திய வாக்கு இன்னும் சில குறையெல்லாம் மனசுல போட்டு ரெண்டு வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிற்கிறது தாய் இந்த குடும்பம் இன்னைக்கு கூட வந்து நிக்கிறனாயா வெடிஞ்சு வெடியாதனால இல்ல வந்து போதுறனாயா நான் வர்றதுக்கு அடையாள வேட்டாங்க வெளியே உழைப்பா நான் உள்ள வந்து போது சலங்கு சத்துங்க இந்த அடியா ஓ வரம்பா அடியா காரியத்துக்கு குத்துரை கேட்டு வந்து நிக்குதப்பா இல்லையா சில நடக்கிற மாதிரி நடக்குது முடிச்சு போயிருது இதுக்கு முன்னப்படாத காரியத்தை முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற ஒரு உத்தரவுக்கு உத்தரவு கேட்டு நிக்கிறேன் இல்லையா அம்மாவாசைக்கு அதையே முடிச்சு தந்துடுறேன் அதே படி முயற்சி பண்ணி பேர் வைக்க பண்ண போதுமா அடியா உள்ள ஆளுது வெளியே சிரிச்சு நிக்கிறிய இல்லத்துக்குள்ள தலையை வெட்டினாங்கப்பா புரியுதா புரியலையா ஒரு சால் ஏன்னா ஒரு முழம் ஜெருக்குது அதுபோல இல்லத்துக்குள்ள காரியமும் சேதாரமாய் நிக்குது வெளியே சொல்ல முடியாம இன்னைக்கு பட்டி அத்தனை இருள் மங்கி செல்வாக்கு மங்கி தொழிலும் முடங்கி பட்டி விண்ணப்பட்டு நிக்குது இல்லையா மாடு ஒரு பக்கம் கண்ணு ஒரு பக்கமா தெசுமாரி நிக்குது தெசுமாரி நிக்கிற கண்ணு இன்னைக்கு தெசையோட்டி கொடுத்து என்ற குடும்பத்தை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது கை நழுவி போயிடுது அதை கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற நீயும் எத்தனையோ பக்கம் கையேந்தி பார்த்த ஒரு பக்கம் கை கொடுக்கல கடக்குள்ள என்னை நம்பி வந்து நிக்கிற நான் இருக்கிற தகுதிமான் வெளியே சொல்ல முடியாம மொத்தத்தை சொல்ல போனா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறேன் இல்லையா தாய் இந்த அப்புறமா நான் இருக்கிற தகுதிமான் எல்லாரும் பங்கம் இல்லாம இந்த கோட்டை காவலா வந்து வேர்வாய் தர வேண்டியது எம் பொறுப்பு முறைய கூட வந்து பாடம் கப்பிச்சோம் போதுமா அடியா சொல்லு தொழில் முறைக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்குது தவணையா நிக்குது இதுக்கு தடம் போட்டு தொழிலுக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்குதப்பா இன்னைக்கு அடியாங்கிட்ட புலம்பிட்டு நின்ன அதுக்கு விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற கை கடங்க மாட்டேங்குது அதாவது கையளவுக்கு மீறி போகுது இதை விட கிடைக்குமா விட நான் தருவேன் புரிஞ்சுதா அதை நான் பாத்துக்கிறேன் ஒண்ணு கலங்க வேண்டாம் துணிஞ்சு இறங்கு தடுக்கல் வரும்னு சொன்னேன் புரியுதா 1000 தடுக்கல் வந்தாலும் அது உங்க கைவசம் ஒப்படைச்சிருவேன் துணிஞ்சு நடத்தோனே கூட வந்து நிக்கிற தொழில் முறை இல்லத்துக்குள்ள சில சிக்கல் மனசுக்குள்ள வெளியே சொல்ல முடியாத சில சிக்கா போட்டு நிக்கிற இந்த 3க்கு இந்த அம்மாவாசைகளை விட கொடுத்தோம் இல்லப்பா அடியா போற காரியம் இன்னும் விடாம நடக்கணுமா நடத்திடலாமா ஐயா அப்புறம் வேற என்ன ஐயா வேணும் பூனைக்கு மணி கட்டுறதாரு நாமளே கட்டிடலாம் புரியுதா கட்டிடலாம் நம்ம காரியம் ஜெயிக்கணும் இல்லையா வேற என்ன வேணும் இந்த அப்படி போ இந்த தொழிலுக்கு வச்சுக்கோ போன வர்றோம்